வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சடங்கான பொண்ணுக்கு தாங்க செமையாக ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இது வந்து நல்ல கை டிசைனும் நமக்கு வந்து பேக் சைடு டிசைனும் ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களும் கற்றுக்கங்க. இது பிங்க் கலர் ப்ளவுஸு, ஆனந்தா ப்ளூ வந்து சாரீ. இப்போ ரெண்டு சைடும் நம்ம பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து பிரின்சஸ் கட் தான், நான் அதெல்லாம் சொல்லித்தரல. உங்களுக்கு வந்து நெக் டிசைனும் கை டிசைன் மட்டும் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா வந்து பிரின்சஸ் கட் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேக் சைடு வந்து நெக்கு வரைஞ்சிக்கலாம். 3 இன்ச்சு, மேலே வந்து 3.5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் குட்டி பாப்பா தான், சின்ன பொண்ணு தான். நான் அதனால் வந்துட்டு ரொம்பலாம் நெக்கு வந்து அகல வைக்கலைங்க. உங்களுக்கு தேவைன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் வைக்கிற அளவோட. இப்போ வந்து இது ஓவர் சைஸில் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு வந்து இதை கட் பண்ணக்கூடாதுங்க. கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் அயன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தைக்கணும். இப்போ வந்து சென்டரில், அதாவது 1 இன்ச்சு மார்க் பண்ணதில் சென்டரில் இங்கிட்ட 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து கீழே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கோடு வந்து அழுத்தி போட்டுக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வச்சு லென்த்து வந்து 13 இன்ச்சுங்க, அகலம் வந்து 9 இன்ச்சுங்க. இது 2ஆக மடித்து வச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு நல்லா சென்டரில் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே அச்சு வச்சு நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிடலாம். ஓரளவுக்கு தெரியும், சுத்தமாக தெரியாமலாம் இல்லை. அடியில் வந்து நமக்கு அச்சு விழுகாது. நான் வந்து விழுகுமான்னு ட்ரை பண்ணேன், வேணால் வச்சு நல்லா தேய்ச்சி பார்ப்போம் அச்சு விழுகுதான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் விழுகலை. அதை எடுத்துகிட்டு மேலே வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும், அழுத்தி போட்டிருக்கனால அது மேலேயே அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த சென்டரில் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, கீழே இல்லை. இப்போ இதை தேய்ச்சி விட்டா ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த பக்கம் அச்சு விழுந்துடும். அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் கட் பண்ணுங்கள், நடுவில் கட் பண்ண வேணாம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பார்டரு வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்தில். ஃபஸ்ட்டு மேலே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியும் பின்னாடியும் ரவுண்ட் நெக் வந்துடும், கீழே வந்து இந்த டிசைன் வந்துடும். இப்போ பார்டரை கட் பண்ணி இது சென்டரில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அமுக தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நமக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அது கரெக்டாக இருக்குது, நமக்கு பார்டரோட அகலத்துக்கும் நம்ம கட் பண்ண டிசைனுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது சுற்றிலும் லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து அடையாளப்படுத்திட்டு இதை மடித்து தைச்சிடலாம். நல்லா ஒரே மாதிரி மடித்து தைங்க.
இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றிலும் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு பார்டர் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் சுற்றிலும் நான் சாரியோட கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ கேன்வாஸ் எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது, நம்ம அந்த பக்கம் தள்ளி போட்டுறக்கூடாது. கேன்வாஸ் எட்ஜ்லேயே நீங்கள் ஒரே அளவாக போட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம உருட்டி மடித்து தைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே மடித்து தைச்சிடலாம். நல்லா பொறுமையாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிசுறு தெரியாமல் அப்படியே மடித்து தைச்சிருங்க. வெளியில் எடுத்துடலாம். உள்ளே திருப்பி இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு வந்து நடுவில் வந்து நான் கட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைச்சிடலாங்க. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு சென்டரில் கட் பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் திருப்பி நம்ம தைச்சிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தைக்கணும். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் பிகினர்ஸ், நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம அந்த ஓரத்துலேயே தைப்போம். அது வந்து பக்குவமாக நம்ம திருப்பி அந்த பார்டர் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம தைச்சிருவோம். சப்போஸ் வந்து தெரியாதவங்க நான் வந்து நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது பார்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால சொல்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஓவல் ஷேப் வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு. இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாருமே வந்துட்டு விரும்பி போடுற ஒரு டிசைன் இது. எல்லோரும் ஈஸியாக தைக்கக்கூடிய டிசைனு. இப்போ சென்டரில் கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். நம்ம திருப்பி தைச்சிட்டு இதில் நடுவுலையும் பைப்பிங் பண்ண போகிறோம். பைப்பிங் வந்து தெரிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி தெரியலைன்னா வந்துட்டு சைடில் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறலாங்க. அதுக்குமே பைப்பிங் வைக்க தெரியல அப்படின்னா லேஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். லேஸ் வந்து ஸ்டிலும் லேஸ் 2 லைன் வச்சு நீங்கள் பண்ணலாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அங்கங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அதாவது உங்களுக்கு நான் வந்து ஒரு இதுக்கு டிசைன் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது போல் நீங்கள் மாற்றி பண்ணுங்கள். இதே மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் திருப்பி தைக்க முடியும், இல்லைன்னா சுருக்க விழுகும். இப்போ திருப்பி தைக்கும் போது முதல் நடுவில் தைச்சிருங்க. கரெக்டாக வச்சு நடுவில் தைச்சிருங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து கழுத்து கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போடுங்க. நல்லா கரெக்டாக வச்சு போட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து மடித்து வச்சு கழுத்து கட் பண்ணிடலாம். இப்போ சரியாக இருக்கும். நம்ம மேலே வந்து பைப்பிங் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஞ்சிட்டு வர கிளாத்து தான், அதனால வந்து நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மற்றது எப்படி பிரிஞ்சுட்டு வருது பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்துட்டு ரொம்ப குண்டானவங்களுக்கு வந்து பார்டர் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சில்க் காட்டன் வாங்கி தைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு குண்டானவங்களுக்குலாம் வந்துட்டு இது தாங்காது இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம். தனியாக வந்து நம்ம சில்க் காட்டன் வச்சு இந்த பார்டர் வச்சு டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. என்னதான் ஓவர்லாக் போட்டிங்களாம் தையல் போடுற விட்டு இடத்த தாண்டி அந்த ஆம்கோல் சுத்தளவு அந்த இதில் வந்துட்டு பிரிஞ்சுட்டு வந்துடும். ஒரு தடவை 2 தடவை போட்டதுமே. இப்போ உருட்டி பொறுமையாக பைப்பிங் பண்ணுங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு போட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. பஃப் கை எல்லாமே கழுத்து சுருக்கம் இல்லாமல் செமையாக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பைப்பிங் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுறலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். நான் 7 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேங்க. பஃப் கை வச்சு பண்ண போகிறோம். அகலம் வந்து 9 இன்ச் வைக்கிறேன். இதுக்கே நிறைய பஃப் வந்துச்சு. ஏன்னா சின்ன பொண்ணு தானே, அதனால் சைடில் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப குடைய வேணாம், ஓரளவுக்கு இது பண்ணிங்கன்னா போதும். கீழே வந்துலாம் நீங்கள் வளைவு கொடுக்க வேணாம். ஏன்னா வந்து கீழே வளைவு கொடுத்தா கொஞ்சம் தூக்கிக்குது நமக்கு. அதனால் வந்து கொஞ்சம் கீழே வளைவு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி வந்துட்டு பீஸ் எடுத்துகிட்டு அது ஒட்டு சைடில் கொடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு லைனிங் கிளாத் வந்து அகலம் பத்தாது பஃப் கைக்கு. எப்படினாலும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து மடித்து வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே அளவு. இப்போ மேலேயும் கட் பண்ணிடலாம். சென்டராக இடப்படுத்திக்கோங்க. விரித்து வச்சுட்டு முன்னாடி வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்காவது நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டரில் வந்து நான் சொன்னேன் இல்லையா பைப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பைப்பிங் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த ஹோல் சைட் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் பைப்பிங் பண்ணிடலாம். அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே போடுங்க. இப்போ வந்து திருப்பி நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க.
பாருங்கள் சூப்பராக இருக்குது. டபுள் பைப்பிங் கொடுக்கவும்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி அடையாளப்படுத்தியிருக்கேன் நான். உங்களுக்கு கை சுற்றளவு எந்த அளவுக்கோ அந்த ப்ளவுஸை வச்சு பார்த்து நீங்கள் கை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கும் வேணும் இல்லையா, 2 இன்ச்சு வேணும். அது போக வந்துட்டு கை சுற்றளவு வச்சு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது ரொம்ப சின்ன ப்ளவுஸுன்றதுனால நான் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து சரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இன்ச்சாவது வச்சிங்கன்னா தான் வந்து நமக்கு ஒரு 6-7 ஃப்ளிட்ஸாவது வரும். இப்போ இந்த மாதிரி பார்டர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 ஓரமும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மடித்து எட்ஜ்லேயே தையல் போடுங்க. இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். இது கைக்கும் வந்து நம்ம 2 லைன் பைப்பிங் பண்ண போகிறோம். அது ரொம்பவே அழகாக இருக்கும். 1.25 இன்ச்சு அகல வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். லைட்டாக இழுத்து கொடுத்து தைங்க. இப்போ முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டு இது ஒரு மடக்கு மட்டும் மடக்குங்க. உருட்டி தைக்க தேவையில்லை. உருட்டி தைக்காமல் அப்படியே ஒரே மடக்கில் மடக்கி விட்ருங்க. இப்போ நம்ம கைப்பீஸ் வச்சு நம்ம மேலே வச்சு அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையுங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு வரலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இந்த பைப்பிங்கை வந்து தூக்கி வச்சு அப்படியே மேலே வச்சு அப்படியே தைச்சிடலாம். நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த தையலுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஏன்னா பைப்பிங் இருக்கு இல்லையா மேலே, அதனால் இந்த தையலுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லா வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கீழே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். சரியாக வச்சு கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ டபுள் பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா வந்து நம்ம பேக் சைடும் நம்ம டபுள் பைப்பிங் கொடுத்துருக்கோம். அதனால கைக்கும் நம்ம அது மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து கீழே உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி தைங்க. இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு அப்படின்னா போட்டோட்டி ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி சடங்குங்க. அதனால வந்துட்டு நம்ம இப்பயே தைச்சி கொடுத்தாச்சு. இது இல்லாமல் இன்னும் வந்து 2 இது நம்ம தைக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ப்ளவுஸும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கை வந்து முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஷோல்டரும் சென்டர் வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு தனியாக வச்சு நம்ம வச்சு பார்த்து ஃப்ளிட்ஸ் வச்சிட்ருப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆம்கோல்லேருந்து தைச்சிட்டு வரும்போது ஷோல்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கும் போது சென்டரை அடையாளப்படுத்தியிருப்போம் இல்லையா, அது வந்து கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஈவனாக வந்துடும். சப்போஸ் வந்து அது கொஞ்சம் தள்ளி வருது அப்படின்னா இப்போ ஓடு தையலில் வச்சு நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு
கரெக்டாக வச்சு வச்சுருங்க. சரியாக இருந்துச்சுன்னா 2வது தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. எடுத்து எடுத்து நம்ம மறுபடியும் வச்சு வச்சு பார்த்து ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. எனக்கு வந்து ஒரே தடவையிலே எனக்கு சரியாக வந்துருச்சு. நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். அதாவது ரவுண்டு தையலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நெட்டு தையலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு பார்த்து தைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நூல் அறுந்துருச்சு. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நான் திருப்பி காமிக்கிறேன் கையை. ஃப்ளிட்ஸு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி. அது சென்டரும் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. 2 பக்கமும் ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். ஏன்னா தையல் போட்டால் பார்டரில் நல்லா இருக்காது. அதனால் வந்து சுற்றிலும் வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். கை ரவுண்டுக்குமே நான் ஹெம்மிங் பண்ணி விட்ருவேங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லா ப்ளவுஸ்க்குமே கை ரவுண்டு ஹெம்மிங் பண்ணிடுவேன். அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நமக்கு ஷோல்டர் பக்கம் திரும்பாமல் கை பக்கமே இருக்கும். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக படிஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு இது லைட்டாக தூக்கி விட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. கழுத்துக்குமே கூட ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். அழகாக தான் இருக்கும். நானாக வந்து சின்ன பொண்ணுன்றதுனால கொஞ்சம் டைட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக கழுத்து வந்து தையல் போடுறேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே தையல் போட்டுக்கலாம். சுற்றிலும் அமுக்கு தையல் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு மேலே ஒரு பட்டன் பண்ணி வச்சிடலாம் கோல்டன் கலரில். நல்லா டைட்டாக சுற்றி விட்டு, இது வந்து அலுமினியம் பட்டனு, இது சிங்கிள் தான். நான் அடியில் ஹோல்ஸ் வைக்கிறது வந்து வைக்கலை. இது ஒன்று மட்டும் தான் தனியாக வைப்பேன். வச்சுட்டு சுற்றிலும் தைச்சி விட்ருவேன். நம்ம இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வச்சு விட்டு சுற்றிலும் இந்த மாதிரி நூல் வச்சு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக நம்ம பண்ணி முடிச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸு. பாப்பாவுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட்டன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கை. கொஞ்சம் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கலர் வந்து மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கையும் வந்து நமக்கு இதுவும் மேட்சாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் டபுள் பைப்பிங் வந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப மேட்சாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பொண்ணுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ வந்து செட்டாக பாக்ஸ் வளைவி எல்லாம் வச்சாச்சுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.